Savaha, the Chennai Silks. ஆண்டின் தொடக்கமே இந்தியாவுக்கு வெற்றி செய்தியாகவே உள்ளது. முதலில் ஐரோப்பிய யூனியனுடன் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்த சில நாட்களிலேயே இந்தியா மீதான வரியை 18% குறைத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் விதிகளுக்கு ஏற்பவே இரு நாடுகளுக்கும் இடையே ஆன வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக அறிவித்தார். உலகமெங்கும் தனது வர்த்தக உறவுகளை விரைவுபடுத்தி வரும் இந்தியா தற்போது சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பக்ரைன் மற்றும் ஓமன் ஆகிய 6 உறுப்பு நாடுகளை கொண்ட அரபு நாடுகளின் கூட்டமைப்புடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான விதிமுறைகள் ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 2004 முதலில் ஜிசிசியுடன் தொடங்கப்பட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகள் 2011 நிறுத்தப்பட்டது. மீண்டும் 2022 இரு நாடுகளும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதாக அறிவித்தன. 2023 ஜிசிசி விதிமுறைகள் ஆவணத்தின் திருத்தப்பட்ட வரைவு வெளியிடப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பினரும் பேசி வந்த நிலையில் இப்போது ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜிசிசியுடனான வர்த்தக ஒப்பந்தம் உணவு பதப்படுத்துதல், உள்கட்டமைப்பு, பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் போன்ற துறைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2021 முதல் ஜிசிசி இந்திய இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. 2021-2022 ஆண்டில் இந்தியாவிற்கும் ஜிசிசிக்கும் இடையிலான வர்த்தகம் சுமார் $155 பில்லியன் இருந்தது. இதில் இறக்குமதி $110.7 பில்லியன் ஏற்றுமதி $43.9 பில்லியன் இருந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு இந்த வர்த்தக மதிப்பு சுமார் $185 பில்லியன் அதிகரித்தது. இதில் இறக்குமதி $133.2 பில்லியன் ஏற்றுமதி $51.3 பில்லியன் இருந்தது. அதற்கும் அடுத்த ஆண்டில் இந்த வர்த்தக மதிப்பு மீண்டும் உயர்ந்து $162 பில்லியன் இருந்தது. கடந்த ஆண்டு இது $179 பில்லியன் உயர்ந்துள்ளது. இதில் இறக்குமதி $121.7 பில்லியன் ஏற்றுமதி $56.9 பில்லியன் அதிகரித்துள்ளது. மீண்டும் தொடங்கியுள்ள பேச்சுவார்த்தைகள் முடிவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் இந்த வர்த்தகம் இன்னும் பன்மடங்கு அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜிசிசி உறுப்பு நாடுகளுடன் தனித்தனியே இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. 2022 ஐக்கிய அரபு அமீரகத்துடனும் கடந்த டிசம்பரில் ஓமனுடனும் விரிவான பொருளாதார கூட்டுறவுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் ஜிசிசி நாடுகளுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் இந்தியா தொடங்கியிருப்பது பாகிஸ்தானை ஜிசிசி உறுப்பு நாடுகளிடம் இருந்து தனிமைப்படுத்தும் யுக்தி என்றும் கூறப்படுகிறது.